ஒரு ஊரில் ஒரு வீடு இருந்தது. பாழடைந்த நிலையில் இருந்தது. முன்னொரு காலத்தில் அந்த வீட்டில் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். அந்த சந்தோஷத்தில் ஒரு சோகம். அவர்களின் மகன் வெளிநாட்டிற்குச் சென்றான். 5 வருடம் கழித்தும் வரவில்லை. அவனின் அம்மா போன் பண்ணாலும் எடுக்கவில்லை. வெளிநாட்டில் இருந்து தந்தி வந்தது, ஒரு விபத்தில் இறந்துவிட்டார் என்று. அப்போது அந்த தாய் கதறி அழுதார். அப்போது அவர் தந்தையும் சித்து பிடித்தது போல் ஆகிவிட்டார். துக்கம் தங்காமல் துக்கிட்டுக் கொண்டார். ஒரு வாரம் ஆனது. அக்கம் பக்கம் உள்ளவர்கள் ஏதோ துர்நாற்றம் வீசுகிறது என்று எண்ணி அவர்களை அழைத்தனர். அவர்கள் பதிலளிக்கவில்லை. அக்கம் பக்கம் உள்ளவர்கள் வீட்டிற்குள் உள்ளே சென்றனர். அப்போ அவர்கள் துக்கிட்ட நிலையாய் பார்த்து பயந்து வெளியில் ஓடினார்கள். ஏனென்றால் அவர்கள் உடல் அழுகுண நிலையில் இருந்தது. மக்கள் எல்லா காரியத்தையும் முடித்த பிறகு அந்த வீட்டை பூட்டிவிட்டார்கள். அப்போதில் இருந்து இரவில் அந்த வீட்டிற்கு முன் யார் சென்றாலும் அவர்களை பயமுறுத்தியிருந்தார்கள். மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பேய்விடும் பூசாரியும் கூப்பிட்டார்கள். அவர்களாய் அந்த வீட்டில் அடைத்தார். அந்த பூசாரி அப்போதிலிருந்து அந்த வீட்டை திறக்கவில்லை. இப்போதும் பாழடைந்த நிலைமையில் இருக்கிறது. இரவில் ஒரு சத்தம் மட்டும் கேட்கிறது. என் மகனை பார்க்க வேண்டும். கதவை தூரங்கள். இரவு வந்தால் அழுகை சத்தம் கேட்கிறது. இப்போதும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஸ்டோரி கிரியேட்டிவ் அஜித்.